Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸ் அதாவது மேக்ஸ் கணிதம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் 2024க்கான முக்கியமான ஒரு வீடியோ. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 45 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும். 45க்கு 45 கண்டிப்பா இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணா ஸ்கோர் பண்ணலாம். சில நேரம் பிரைவேட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து சில இடத்துல ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்னா 50 கண்டக்ட் பண்ணா 50க்கு 50 நம்ம ஸ்கோர் பண்ணலாம். சோ அதனால இது மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஓகேவா? சரி, இப்ப சாப்டர் 1க்கு வருவோம். 2 மார்க் கேட்டகரியில வந்து எக்ஸாம்ல எடுத்துக்காட்டு எக்ஸசைஸ்னா பயிற்சி கணக்கு. ஓகே, எக்ஸாம்பிள்ல 1.1, 1.4, 6, 11, 17. எக்ஸசைஸ் வந்து 1.1ல 3, 8, 9, 10, 1.2ல 1 வந்து ஃபுல்லி, 3ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன். 3 மார்க் கேட்டகரியில எக்ஸாம்பிள் 1.3, 1.8, 1.18, 19, 20, 22, 23, 30. எக்ஸசைஸ் 1.1ல 6, 7, 11, 1.2ல 2ல வந்து ஃபர்ஸ்ட் செகண்டும், 1.3ல 1ல செகண்ட் ஒன், அப்புறம் ஃபோர்த் ஒன். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 1.10, 12, 21, 24, 27, 28, 29, 34, 36, 37, 40. எக்ஸசைஸ் வந்து 1.1 பொறுத்த வரைக்கும் 4, 14, 1.3ல 2,5, 1.4ல ஃபுல்லி, 1.5ல வந்து 2, 3, 4, 1.6ல வந்து 1ல 1, 2, 4, அதாவது 1, 2, 3, 4. ஓகே, அப்புறம் 2, 3, 1.7ல 2,3, அப்புறம் ஒரு தேற்றம் 1.1. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கேட்டகரியில எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 2.7, 2.8, 2.12, 13, 16, 29. எக்ஸசைஸ் வந்து 2.1ல 3, 4, 6, 2.4ல 3, 5, 7, 2.5ல வந்து 3, 4, 5, 10ல வந்து 2 and 3, 2.9 வந்து 1 மார்க் கேட்டகரி. அது ஃபுல்லா பாருங்க. 3 மார்க்ஸ்ல வந்து எக்ஸாம்பிள் 2.6, 2.14, 2.22, then next 2.32, then 2.33. ஓகேவா? இது எக்ஸாம்பிள். இனி எக்ஸசைஸ் பார்ப்போம். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 2.2ல தேர்ட் ஒன், 2.5ல 7, 8, 9, 2.6ல 3ல 2, 3, அப்புறம் கமா ஃபோர்த் ஒன், அப்புறம் 2.7ல 3, 4. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 2.15, 17, 25, 27, 28, 31ல செகண்ட் ஒன், அப்புறம் 34, 35, 36. எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 2.5ல 2,6, 2.6ல 1,2, 2.7ல 5,6, 2.8ல வந்து ஃபோர்த் ஒன். அப்புறம் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம், முக்கோண சமத்துவமின்மை தேற்றம். சோ இந்த தியரத்தை கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, அப்புறம் சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கேட்டகரியில எக்ஸாம்பிள் 3.1, 3.4, 3.9, 3.10. எக்ஸசைஸ் வந்து 3.1ல 8,11, 3.2ல செகண்ட் ஒன், 3.3ல செவன்த் ஒன், 3.6ல ஃபோர்த் ஒன். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 3.2, 3.20, 3.25. அப்புறம் வந்து எக்ஸசைஸ்ல வந்து 3.1ல 1, 2, 3, 9, 10. எக்ஸசைஸ் 3.2ல 1, 3, 5, 3.3ல 1,6, 3.5ல வந்து 4,6, 3.6ல வந்து தேர்ட் ஒன். இனி 5 மார்க் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 3.6, 3.15, 23, 24, 27, 28. ஓகே, அப்புறம் எக்ஸசைஸ் 3.1ல 4,5, 3.2ல 4, 3.3ல வந்து பாத்தீங்கன்னா 2, 4, 5, 3.4 வந்து ஃபுல்லி, 3.5ல வந்து 2ல ஃபர்ஸ்ட் ஒன், அப்புறம் 5, 7. அப்புறம் ஒரு தியரம் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம், தமிழ்ல சிக்கலன் மூல தேற்றம். ஆக்சுவலா 3 சாப்டர்ஸ் தான், பட் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதனால வந்து சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 4th சாப்டர்ல இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதனால 4th சாப்டரையும் கூட நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ 4th சாப்டர் பார்ப்போம். சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கேட்டகரியில எக்ஸாம்பிள் 4.6, 4.8, 4.9, 4.12, 4.16, 4.17. எக்ஸசைஸ் 4.1ல 1, 2, 5, 7, 4.2ல 2,5ல 1, 2, 4.3ல 1ல 1, 2ல 2, 4.4ல 1ல தேர்ட் ஒன், 2ல வந்து 1, 4.5ல 3ல வந்து செகண்ட். 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 4.4, 4.28. எக்ஸசைஸ் 4.28, 28 எல்லாம் ஒன்று தானே. எக்ஸசைஸ் 4.1ல 4, 4.2ல 5ல தேர்ட் ஒன், அப்புறம் செவன்த் ஒன்,
4.5ல வந்து 5,6. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 4.7, 4.10, 4.11, 4.14, 4.20, 4.22, 4.23, 4.27, 4.29. அப்புறம் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா 4.1ல 6ல 1, 4.2ல வந்து 6ல 1, 8ல செகண்ட், 4.3ல 14, 4.4ல 2ல வந்து தேர்ட் ஒன், அப்புறம் 4.5ல 7, 8, 9, 10. அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஓகே, பண்பு 6th, ஓகே, ப்ராப்பர்ட்டி வந்து 6. சரியா? சோ இவ்வளவுதான்ப்பா மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து 3 சாப்டர்ஸ் தான். சில டிஸ்ட்ரிக்ட்ல தான் 4th சாப்டர் வந்து டச் பண்றாங்க. சோ கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்து தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல என்ன சிலபஸ் அப்படின்ட்டு, சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சாப்டர்ஸ் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரைட் எக்ஸாம்பிள் மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.